Taste the Daily. நிகழ்ச்சி முதல்ல கமலக்கண்ணன் சார் உங்கள்கிட்டருந்தே தொடங்கலான் இருக்கேன். ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் நியமிப்பதற்கான நோக்கம் என்ன, அதற்கான தேவை இருக்கா? இதுதான் சார் திராவிட மாடல் ஆட்சி. அரசில் இந்த இருக்கிறதுலையே இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த போக்குவரத்து துறை தமிழ்நாடு அரசுது. 1,40,000 பணியாளர்கள் இருந்தக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 பணியாளர்கள் வந்து வேக்கன்சி இருக்குது. தொழிலாளர் இதில் டிரைவர், கண்ட்ராக்டர், தொழில்நுட்ப பணியாளர். இதை செம்மைப்படுத்தாமல் இந்த ஆட்சிக்கு வந்து இந்த 3 ஆண்டுகளில் ஆட்களை நியமிக்காமல், புதிய பேருந்துகள் வாங்காமல், இது எப்படின்னா வந்து தனியார் மயத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த அரசு இன்றைக்கு வந்து டிரைவர், கண்ட்ராக்டரை ஒப்பந்த முறையில் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இதை வந்து அறிவித்து முதல்ல எடுக்க ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணது வந்து திருநெல்வேலி, அதாவது வந்து திருநெல்வேலி கோட்டத்தில் ஆரம்பித்தாங்க. அது வந்து போன 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கணும் டெண்டரு. நாங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோன்னு அது அப்படியே நின்றுது. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி சென்னையில் வந்து பல்லவனுக்கும் நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம், ஒரு 500 டிரைவரு 700 கண்ட்ராக்டர்லாம் எடுக்கிறோன்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. இது வந்து முழுக்க கண்டிக்கத்தக்கது. எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முதல்ல ஒரு அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருந்தார் என்னென்னலாம் இதில் தப்பு நடந்திருக்குதுன்றதை. அதாவது இந்த அரசாங்கம் மக்கள் சேவையை மனசில் வைக்காமல் அவங்க சொந்த சேவைக்காக, அவங்களுடைய சொந்த தேவைக்காக இந்த துறையை வந்து பயன்படுத்துகிறாங்களான்றது தான் எங்களுடைய அச்சம். சார், இந்த டெண்டரில் அப்படி என்ன இருக்குது, இதில் என்ன செய்ய பிளான் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், இப்போ வந்து அரசு துறையில் வந்து இவங்களை வேலைக்கு நம்ம அரசாங்கம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ டிரைவர், கண்ட்ராக்டருக்கு இவ்வளோ, அதாவது வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 15,000 கோடி ரூபாய் வந்து இந்த அரசாங்கம் வந்து நிலுவைத் தொகை இருக்குது. அதாவது ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையெல்லாம் இருக்குது. இப்போது ஒன்றுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த டிரைவருடைய இதில் வந்துடும். இந்த ப்ரைவேட்டிசம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த டிக்கெட் ஏற்றாத போனால் எங்கள் டிரைவர் இப்போ வந்து ஒரு மகளிர் வந்து பேருந்து நிலையத்தில் கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டாருன்னா கூட மெமோ கொடுக்குறாங்க கண்ட்ராக்டருக்கு, டிரைவருக்கெல்லாம். ஆனால் அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் வரும்போது அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல வண்டி இல்லைன்னா அவனை வந்து கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இந்த டிரைவர் வேணாம், வேறு டிரைவர் கொடு, இந்த டிரைவர் இன்னொரு டெப்போவில் போய் வண்டி ஓட்டுவான். இதுதான் நடக்கும். விபத்துகள் அதிகமாக நடக்கும். இந்த மக்களுக்கு வந்து சேவை இருக்காது. இதை இந்த அரசு வந்து புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் தவிர்த்துட்டு நேரடியாக ஆட்களை வந்து வேலைக்கு நியமனம் பண்ணணும். அதுதான் செய்யணும். அதை செய்யாமல் இந்த அரசாங்கம் இதை தனியாரிடம் கொண்டு போகிறதுக்காக இந்த துறை வந்து எங்கேருந்து ஸ்பாயில் பண்ணோம்னா இன்றைக்கி பேருந்து எத்தனையோ வந்து பிரேக் டவுனு, வண்டி கண்டிஷன் இல்லை, எல்லாம் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இதை இன்னும் வந்து நம்ம எப்படி இது பண்ணிடலாம், இதை குறைச்சிடலாம் அப்படின்னா இந்த வண்டி டிரைவருங்கெலாம் ஓட்டி ஆக்சிடென்ட் நிறைய ஆச்சுன்னு வச்சுங்க. அந்த இதில் வரவங்க அதாவது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் டிரைவர்னாக்கா அவங்க வந்து ஐஆர்டியில் போய் ட்ரைனிங் எடுக்கணும், அதையெல்லாம் இருக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. கான்ட்ராக்டுக்காரன் என்ன பண்ணுவான், ஹெவி லைசன்ஸ் இருந்து பஸ் ஓட்டுறதுக்கு பேசஞ்சர் லைசன்ஸ் இருந்தால் வண்டியை கொடுத்துருவாங்க. அவன் எங்கன்னா போய் 2 பேர் மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க. பாருங்கள், தமிழ்நாடு பூரா பேருந்துலாம் ஆக்சிடென்ட் ஆகுது. பிரேக் டவுன் ஆனது காமிக்காத இருக்கிறதுக்கு. வண்டி வந்து கண்டிஷன் கம்மியாக கூட ஆக்சிடென்ட் ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டி கண்டிஷன் அவன் டிரைவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லா வண்டியும் பாயில் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான பணியை இந்த அரசாங்கம் எடுக்குதுன்னு எங்களுடைய எண்ணம். சார், இப்போ ஒப்பந்த அடிப்படையினால் போக்குவரத்து ஊழியர்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் ஏற்படும் சார்? சார், இப்போ இருக்கக்கூடிய டிரைவருங்களுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய 2021 வந்து டிரைவர் வந்து 8,678 பேர் பணியில் இருந்தாங்க. கண்ட்ராக்டர் வந்து 9,136 பேர் இருந்தாங்க. இப்போ 24 இந்த டேட்டில் 7,638 பேர், கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து டிரைவருங்க வந்து குறைஞ்சிருக்காங்க. கண்ட்ராக்டர் கொஞ்சம் அப்படியே இருக்காங்க. ஆக இந்த 1000 டிரைவர் வந்து இந்த 3 வருஷத்தில் குறைஞ்சிருக்காங்க. இதுக்கு புது ஆள் எடுத்துருக்கணும், எடுக்கவே இல்லை. அதுக்கு பதில் வந்து இது சிஎல்னு சொல்லி வரவங்க போகிறவங்க லைசன்ஸ் இருக்கவங்களாம் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. இதனால தான் விபத்துகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அரசு வந்து விபத்தை குறைக்கணும்னு ஒரு பக்கம் குரல் கொடுக்குது ஒழிய, ஆனால் அதுக்கான முயற்சி அரசாங்கமே எடுக்கலை, அந்த துறையே எடுக்கலை. இதனால் வந்து பெரிய பாதிப்பு என்னென்னா, இப்போ எங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல், ஓட்டுநர் நடத்துனவர்களுக்குள்ள பெரிய மன உளைச்சல் என்னென்னா, வண்டி பிரேக் டவுனு. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு வரேன், நைட்டு 11 மணிக்கு போய் வண்டி ட்ரிப்பு முடிச்சுட்டு அந்த வண்டி பிரேக் அடித்தா ரைட்டு இருக்குது, லெஃப்ட் இருக்குது, இல்லை ஜாயிண்ட் சவுண்டு வருது, இல்லை கிளச்சி சரியில்லை, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், லைட் எரியலைன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு போனால் அதே டிரைவர் அடுத்த நாள் காலையில் வண்டி எடுக்கிறதில்ல. 4 மணிக்கு இன்னொருத்தர் வரார்,
அவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பா நீ வண்டி எடுத்துமா. அவன் திரும்ப போது 1 மணிக்கு வந்து அதே கம்ப்ளைண்ட் 2 மணிக்கு வண்டி பிரேக் அடிச்சா இது போகுதுன்றான். ஏன்னா இந்த பேர் பார்ட்ஸ் இல்லை, சர்வீஸ் இல்லை, வண்டி மெயின்டெனன்ஸே இல்லை. ரொம்ப பேசுனீங்கன்னா நீ இறங்கு சிஎல் ஏற்று சிஎல் போ அப்படின்றான். அப்போ இவனுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல, இவனுக்கு ஆப்சண்ட் ஆகிடுது. அதனால கஷ்டப்பட்டு அந்த வண்டியை ஓட்டுறாங்க எங்கள் டிரைவர். அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ஒப்பந்த அடிப்படைங்கிறது தனியார் மயமாக்கிறதுக்கு தான் திமுக 100% 100% இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நாளில் தனியார்கிட்ட போயிடும். இப்போ குறிப்பாக சொன்னால் மினி பஸ்ஸுக்கு வந்திருக்காங்க. மினி பஸ் வந்து அந்த காலத்திலே வந்து மாநகரத்துலலாம் கிடையாது, ரூரலில் தான் அம்மா காலத்துலேருந்து அந்த வண்டிகள்லாம் ஓடிட்டு இருந்து மினி பஸ்ஸு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, வலசரவாக்கம் ஜோனு வந்து நார்த் மெட்ராஸ்லாம் வரலாம் அப்படின்றாங்க. இது வந்தால் சேவையே இருக்காதுங்க. அவன் வந்து எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து மாணவர்கள்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க, மகளிர் எப்படி ஏற்றுவாங்க? அதெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்களுக்கு லாபம் இருக்குது ரூட்டில் ஓட்டுவாங்க, லாபம் இல்லைன்னா அந்த வண்டி அது பிரேக் டவுனு அது இதுன்னு எழுதி கொடுத்துட்டு முடிச்சுடுவாங்க. சார், அப்போ தனியார் மையம் தான் நோக்கம் அப்படின்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. மக்கள் இதை எப்படி ஏற்றுப்பாங்க? மக்களுக்கு தெரியல சார். இன்னும் நாங்கள்லாம் இனிமேல் தான் எங்கள் பொதுச் செயலர்கிட்ட அனுமதி வாங்கி நாங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு தேவை நல்ல சேவை வேணும்னு விரும்புகிறாங்க. பட் அரசாங்கம் என்ன சொல்லும், நாங்கள் உங்களுக்கு புது பஸ்ஸு தனியார் வண்டி கொடுக்குறோம், நல்லா சர்வீஸ் பண்ணுவார், நாங்கள் உங்களுக்கு வந்து பேரை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பேசுவாங்களே ஒழிய வாயில். ஆனால் இந்த மகளிருக்கெல்லாம் வந்து இலவச பேருந்துலாம் தானாக கட் ஆகிடும், வேறு வழியே கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம வண்டி இருந்தால் இருக்குன்னே இருக்குது, ரொம்ப மோசமான வண்டி, கண்டிஷன் இல்லாத வண்டிங்க. அந்த வண்டியை விட்டால் அது ஒரு சிங்கிள் போகிறதுக்குள்ளே 1 மணி நேரத்தில் போகிறது 2 மணி நேரம் ஆகிடுது. இப்போவே நிறைய ரூட்டில் வந்து வண்டிங்க வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, காலையில் 8:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறாங்க. இப்போ வேறு வந்து மெட்ரோ நடக்கிறதுனால எங்கேயும் பஸ் ஸ்டாண்ட்லாம் காலி பண்ணியாச்சு, சும்மா பந்தல் தான் போட்டிருக்காங்க வெயிலுக்கு, சேர் உட்கார இடம் இல்லை. அவர் கணக்காக நின்று திரும்ப பேருந்தில் நின்று பயணிச்சு அப்புறம் அவங்க ஆஃபீஸ் போகும்போது 11-11:30 மணி ஆகிடுது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க மக்கள். இதையெல்லாம் இந்த அரசு எதுவுமே கண்டுக்கல. இதை வந்து மக்கள் சேவையாக இவங்க நினைக்கல. சார், அப்போ தனியார் மயமாக்கறனால ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும்? சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு இருந்தவங்களாகட்டும், இந்த நாளைக்கு கார்பரேஷனில் நமக்கு வேலை வரும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க பல ஆயிரம் பேர் டிரைவர் கான்ட்ராக்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. ஓகே, இந்த தனியார் கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கும்போது இன்றைக்கி சமூக நீதின்னு குரல் கொடுக்குற இந்த அரசாங்கம் அந்த சமூக நீதியே இருக்காது. இப்போ இந்த துறையில் இருக்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஆள் எடுக்கணும்லாம் இருந்தது போய் யார் கம்மி சம்பளத்துக்கு வரானோ தெரியாது, யார் வந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த சமூக நீதி முழுமையாக வந்து இங்கே பிரேக் ஆகிடும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற டிரைவர் கான்ட்ராக்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. புதியதாக ஆளுங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் பேஸில் வரும்போது இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிற ரெகுலர் டிரைவர் கான்ட்ராக்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணி சுமை நிறையா. நீ போறியா இல்லை அவங்கள அனுப்பும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு 12 மணி நேரம். சார், அரசாங்கம் இந்தியா உலக அளவில் வந்து 8 மணி நேரம் பணி செய்யணும்னு நமக்கு வந்து அதுக்காக மேதனெல்லாம் வச்சு அதுக்காக 1000 போராட்டம் பண்ணி தொழிலாளர்களுக்காக பல சங்கங்கள்லாம் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. இன்றைக்கி இவங்களே வந்து 12 மணி நேரமாக ஆக்கினாங்க. எதிர்ப்பு வந்தோடனே திரும்ப இப்போ 8 மணி நேரம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார வழியை வாய் தொழில எல்லா டிரைவர் கண்டும் 12 மணி நேரம் வண்டி ஓட்டுறாங்க. காரணம் என்னென்னா 8 சிங்கிள் ஓட்டணும் சார். 2 மணிக்கு எடுத்து 10 மணி வரலும் 8 சிங்கிள் ஓட்டணும்னு ஒரு இருக்குது. ஒரு ஐயப்பந்தாங்கல் டு தண்டை இதுன்னு வச்சிங்கன்னா நம்ம மின்ட்டு 8 சிங்கிள் ஓட்டணும். இன்றைக்கி எல்லாம் வந்து ரயில் வேலை நடக்குது, மெட்ரோ ரயில் ட்ரிப்பு வந்து டைம் ஆகுது. அப்போது அந்த 8, 9 மணி 10 மணிக்கு வந்து 6 சிங்கிள் ஓட்டியிருப்பார். நீ அதெல்லாம் முடியாது, 2 சிங்கிள் எம்டியாக கூட போய் வந்துருன்றாங்க. அந்த வண்டி வேஸ்ட்டாக 2 சிங்கிள் வேஸ்ட்டாக போய் வந்துடுது. அவனுக்கு 12 மணி ஆகிப்போகுது டைம். அப்போது அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 மணி நேரம் அவங்க எக்ஸ்ட்ரா டியூட்டி செய்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் இந்த அரசு கண்டுக்கவே இல்லை. புரியுது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். கமலக்கண்ணன் சார், போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கறனால என்னென்ன சிக்கல்கள் வரும்? என்னென்ன சிக்கல் வரும்னா சார், முதல்ல வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி கடனில் இருக்கக்கூடிய ஒரு துறை. இந்த கடனை வந்து யாரும் போய் நிர்பந்தம் பண்ண மாட்டாங்க. அரசாங்கம் அதில் வந்து தப்பிச்சிடலான்னு நினைக்குதா எனக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இதை தனியார் மயமாக ஆக்கும்பொழுது யாரோ ஒரு முதலாளியோட பேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். அவருக்கு வந்து இதில் லாபம் வருதா இல்லையோ, லாபம் வராது எந்த தொழிலும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி ரூட்டெல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. நஷ்டம் வந்ததாக கூட கணக்கு எழுதி அவங்களுடைய வேறு வருமானத்தை வந்து இதில் கணக்கில் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த ரூட்டில் போய் இந்த பேருந்துடைய விலைக்கும் அதில் லாபம் இல்லைன்னா கூட நஷ்டம் வராது இருந்தால் கூட போதும்,
மிகப்பெரிய லாபம் இந்த பேருந்தில் வந்ததாக கணக்கு எழுதி அவங்களுக்கு வேறு வழியில் வந்த தொகையை இதில் வந்து கணக்கில் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதையெல்லாம் மனதில் வச்சு தான் 500 பேருந்தை வாங்கணும்னு ஒரு முடிவு இந்த தனியார் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கார் முடிவு. அந்த முடிவுக்கு இந்த அரசாங்கம் செவித்தாய்க்கிறத எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, நாங்கள் சொல்லிட்டோம் கண்டிஷனாக. ரெண்டாவது, முதலமைச்சர் வந்து சொன்னார், நாங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவான அரசாங்கம் அமைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோன்னாரு. இன்ன வரைக்கும் பண்ணலை. அவர் 100 நாள் ஆனது மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. இன்றைக்கி இவ்வளோ 3 வருஷத்தை கடந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொன்னார், நிலுவையில் உள்ள டிஏ முழுசாக கொடுப்போன்னு. எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் அனைத்து தொழிற்சங்கத்தை அனைத்து பேச்சுவார்த்தை நடத்தும்போது சம்பள பேச்சுவார்த்தையில் அவர் என்ன சொன்னார்னா, நிலுவைத் தொகை அதிகமாக இருக்குது, அந்த கொரோனா நேரத்தில் நின்றுது, இப்போ நாங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து கரண்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிடறோம், வாங்கிக்கோங்க, பேலன்ஸை வந்து அது பின்னாடி பேசி எப்படி கொடுக்கலான்னு சொல்கிறோன்னு சொன்னப்போ, நோ மொத்தமாக இப்போ வச்சுனா தான் இந்த டேபிளில் வச்சு தான் பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க இந்த கம்யூனிஸ்ட் சங்கம்லாம். அன்றைக்கி அவ்வளோ பேசின இதே சங்கங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் சம்பள உயர்வு வந்து 25% உயர்வு வேணும்னு கேட்டாங்க. நம்ம அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது முதல்ல எடுத்து பேச ஆரம்பித்தது 25%. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அப்போ ஆரம்பிக்கும் போது இன்றைய எல்பிஎஃப் தொழிற்சங்கமும் சிஐடி யூனியனும் கேட்கும்போதே அரசாங்கத்துக்கு கஷ்டம் இருக்குது எங்களுக்கு தெரியும், அதனால் 8% கொடுன்னாங்க. அமைச்சர் இதாண்டா சாக்குன்னு சொல்லி 2ல் ஆரம்பித்து 5ல் முடிச்சிட்டாரு. 25% எங்க, 5% எங்க உயர்வு? சார், இப்போ போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கினா லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சு ஆடாதா? நிச்சயமா சார், அதுக்கெல்லாம் வழிவகுக்கிற கூடாதுன்றது தான் அரசே இந்த துறையை நடத்தணும். எங்களுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே 98ல் ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. என்னன்னா, இந்த ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்றணும். நீ எத்தனை வேணாலும் நஷ்டத்தில் ஓட்டிக்க பஸ்ஸை கூட. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் 29ஆம் தேதி இதில் இருந்து ட்ரெஷரிலேருந்து வந்துடும், எங்களுக்கு வர வேண்டிய ஓய்வூதியம் அந்த வேலையை விட்டு போகும்போது வரும், இந்த பென்ஷன்லாம் வரும்னு நினச்சி எவ்வளோ தொலை சொல்கிறோம். எங்களை அரசு ஊழியர் ஆக்கணுன்றதான் ஒவ்வொரு ஓட்டுநர் நடத்தினுடைய கோரிக்கை. இந்த அரசு எதையும் காதில் வாங்கலை, செவடம் காதில் ஊதின சங்கு மாதிரி பேசாத இருக்காங்க. இதை தனியார் மயமாக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதை அண்ணா தொழிற்சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். மற்ற அனைத்து தொழிற்சங்கமும் இதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது தனியார் மயம் ஆக்கிறதுக்கு அரசு தயாராச்சுன்னா எதிர்க்க தயாராக இருக்காங்க. நன்றி.